வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஹாஸ்பிட்டலில் செக்கப்பு, டாக்டர் கன்சல்டேஷன் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு கதிரும் முத்துவேலும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. கதிர் முத வேலையா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி அதை ஓப்பன் பண்ணி டம்ளரில் தண்ணியை ஊற்றி இந்தாங்க குடிங்க அப்படின்னு நீட்டுறாரு. அவர் அதை வாங்கி குடிக்க இவரும் ஒரு டம்ளரில் தண்ணியை ஊற்றிக்கிட்டு இப்போ ஓகேவா இருக்கான்னு அவரை கேட்குறாரு. அவர் எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே பார்த்துட்டு இருக்க. அதான் நீங்கள் குணமாகறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு டாக்டரே சொல்லிட்டாரு அப்படின்னு கதிர் கேட்க, குணமாகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லாமல் விட்ட மறு சைடையும் கேட்குறாரு முத்துவேல். கதிருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காரு. ஆனா எதுக்கு இப்படி நெகட்டிவாலாம் யோசிச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாவே யோசிப்போமே, சரியாயிடும்னு நம்புங்க. மனசுல தைரியம் இருந்தாலே எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நம்ம சமாளிக்கலாம். எவ்வளவு பெரிய நோயிலிருந்தும் மீண்டு வந்துட முடியும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு அப்படின்னு கதிர் சொல்ல, முத்துவேல் அமைதியா முகத்தை வேற பக்கம் திருப்பிக்கிறாரு. அப்போ வெயிட்டர் வந்து, சார் உங்க ஆர்டர்னு பிளேட்டை கொடுக்குறாரு. சாப்பிடுங்க, தைரியமா இருங்க, பாத்துக்கலாம், சாப்பிடுங்க முதல்ல அப்படின்னு அவரை தைரியப்படுத்திக்கிட்டே இருக்காரு கதிர். நீயும் சாப்பிடுன்னு அவர் சொல்ல கதிர் சாப்பிட ஆரம்பிக்க முத்துவேலும் சாப்பிட்றாரு. மெதுவா சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுல யார்கிட்டையும் சொல்லலன்னு கேட்டுக்கிறாரு. சொல்லலைங்கிறாரு கதிர். கொஞ்சம் முன்னாடி வந்து ராஜிக்கிட்டன்னு கேட்க அவகிட்டே நான் சொல்லலைங்கிறாரு. எப்பவுமே ராஜிக்கிட்ட நான் எந்த விஷயத்தையுமே மறைச்சதே இல்லை. ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் சொல்லிடுவேன். இது எவ்வளோ பெரிய விஷயம், சொல்லாம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனா நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி போய் அவகிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு கதிர் கேட்க சின்ன சிரிப்போட கதிரை பாக்குறாரு முத்துவேல். முத்துவேல் கதிரையே டீப்பா பார்த்துட்டு, என் மேல கோவமே இல்லையா, என் மேல உனக்கு கொஞ்சம் கூட கோவமே இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. எதுக்கு நான் கோவப்படணும் உங்க மேல அப்படின்னு கதிர் கேட்க, உன் மேல அவ்வளவு வெறுப்ப கொட்டி இருக்கேன், உன்னை திட்டி இருக்கேன், என் பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேவலமா பேசியிருக்கேன், இம்பிட்டு செஞ்சும் என் மேல உனக்கு கோவமே வரலையான்னு முத்துவேல் கேட்க, இதெல்லாம் சாதாரணமா ஒரு அப்பாவுக்கு இருக்கிறது தானேங்கிற மாதிரி சிரிப்போட பார்த்துட்டு இருக்க கதிர். ஆனா இம்பிட்டையும் செஞ்சவர் தானே, நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது எங்களை தேடி வந்தீங்க, நாள் முழுக்க அங்கேயே நின்னீங்களே, கோர்ட்ல எங்களுக்காக சாட்சி வேற சொன்னீங்க அப்படின்னு கதிர் சொல்ல, அது அப்படின்னு யோசனையா நிறுத்திக்கிறார் அவரு. நான் அதெல்லாம் யோசிப்பேனா இல்ல அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் யோசிப்பேனா அப்படின்னு கதிர் கேட்க அவர் அமைதியா இருக்காரு. இங்க பாருங்க, நீங்க எங்களுக்காக வந்து நிக்கலன்னா கூட இப்படி ஒரு சூழ்நிலையில என்னால உங்களை தனியா விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா நீங்க என் ராஜியோட அப்பா, அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவோட அண்ணன், உரிமையா சொன்னதில்லைன்னாலும் நீங்க என் தாய் மாமா அப்படின்னு கதிர் கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்ல, முத்துவேல் ரொம்பவே நெகிழ்ச்சியோட பாக்குறாரு. ஒரு தாய் மாமா ரெண்டு அம்மாக்களுக்கு சமம் அப்படின்னு கதிர் சொல்ல அவர் முகத்துல சின்னதா ஒரு சிரிப்பு வருது. அதே சமயம் கண்கள்ல குற்ற உணர்ச்சியும் தெரியுது. உங்க மேல நான் எப்படி கோபத்தை காட்ட முடியும், உங்க ட்ரீட்மெண்ட் முடியிற வரைக்கும் நான் உங்க கூடவே தான் இருப்பேன், அதுக்கப்புறம் நாம விட்ட இடத்துல இருந்து சண்டையை ஆரம்பிப்போம், ஆமா தினமும் கூட சண்டை போடலாம் அப்படின்னு கதிர் சொல்ல ஒரு கலவையான உணர்ச்சிகளோட கதிரை பாக்குறாரு அவரு. ஒரு சில நிமிஷம் நெத்திய பிடிச்சிட்டு இருக்கவரு அடுத்து மெதுவா கதிரோட கைய பிடிக்கிறாரு. கதிரை ரொம்ப ஆச்சரியமா பிடிச்சிருக்க கைய பார்த்துட்டு அவரோட முகத்தை பார்க்க லைட்டா கதிரை பார்த்து தலையாட்டிட்டு சாப்பிடுங்கிறாரு. கதிர் உம்முன்னு சாப்பிட ஆரம்பிக்க ரெண்டு பேரும் சாப்பிடுறாங்க. இங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடையில செந்தில் ஒருத்தருக்கு பொருள் எடுத்து பையில போட்டு கொடுக்க அதை வாங்கிக்கிறவரு, தம்பி நீங்க கவர்மெண்ட் வேலை எல்லாம் பாக்குறதா சொன்னாங்க அப்படின்னு கேட்க, இப்பவும் கவர்மெண்ட் வேலை தான் பாக்குறேன் அப்படின்னு அவர் சொல்ல, ஓ அப்படின்னு ஒரு ஆச்சரியமா பாக்குறாரு. கடையில ஆள் இல்ல, அதான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேங்கிறாரு செந்தில். சரிப்பா எவ்வளவு ஆச்சுன்னு கேட்க 500 ரூபாங்கிறாரு செந்தில். இந்தாப்பா வரேன்னு ஒரு 500 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்துட்டு அவர் கிளம்புறாரு. வீட்டுல இருந்து கிளம்பின சரவணன் நேரா கடைக்கு தான் வர்றாரு. வந்து ஒரு மூட்டை மேல உட்கார்றாரு. செந்தில் சரவணனையே பார்த்துட்டு இருக்க அவர் எதையும் யோசிக்காம, வீட்டுல அவங்க அம்மா அடிச்சது, அவங்க பாட்டி வந்து கோமதினை தடுத்தது, அம்மா அப்படின்னு அரசி அலறது, அதுக்கப்புறம் அம்மா நீ ஒழுங்கா சும்மா இருந்துக்க, ஓரமா போயிடு அப்படின்னு கோமதி அவங்க அம்மாவை மிரட்டினது அப்படின்னு ஒவ்வொன்னா யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்ததா, ஏண்டா பொம்பளை பிள்ளைய பார்த்து பேசுற வார்த்தையாடா இது, தெரியாம தான் கேக்குறேன், அப்படியெல்லாம் பேசலாமா நீ அப்படின்னு கோமதி கேட்டதையும் நினைச்சு பாக்குறாரு. ஏண்டா இலை, நீ சொன்ன வார்த்தையை அந்த புள்ளையால தாங்க முடியுமாடா, இப்படியாடா ஒரு கட்டின பொண்டாட்டிய பார்த்து பேசுவ அப்படின்னு பாண்டியன் கத்துனதையும் யோசிச்சு பாக்குறாரு. இவளும் அவளும் சேர்ந்துதான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க, அவ மாசமா இருக்கதா டாக்டரே சொல்லி இருக்காங்கடா அப்படின்னு கோமதி சொன்னதையும் நினைச்சு பாக்குறாரு சரவணன். அவரு ஒரு மாதிரி கோவமும் வருத்தமுமா மூச்சோட சிரமப்பட்டு இருக்கத பார்த்துட்டு, தண்ணி ஏதாவது வேணுமான்னு செந்தில் கேக்குறாரு. அப்படிங்கிறாரு. டீ ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா
அப்படின்னு செந்தில் படு அமைதியா கேட்க அதுக்கும் வேணான்னு தலையாட்டி வைக்கிறாரு. அப்பாவே எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. அதேன் அப்படின்னு ஒன்னு சொல்லாம அண்ணன் அனுப்புனதுக்கு எக்ஸ்கியூஸ் கேட்கிற விதமா இவரே விளக்கம் சொல்றாரு. சரவணன் எழுந்து நின்று, டேய் அவன் நிஜமாவே பிரெக்னெண்டா இருக்கான்னு எனக்கு தெரியாதுடா, வழக்கம் போல என்கிட்ட ஏதோ பொய் சொல்றான்னு நினைச்சிட்டேன், அவ மேல இருக்க கடுப்புல தான் அந்த மாதிரி ஒரு வார்த்தையவே அவகிட்ட பேசுனேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, என்னதான் கடுப்புல இருந்தாலும் நீ கேட்டது ரொம்ப ரொம்ப தப்பு தானே அப்படிங்கிறாரு செந்தில். டேய் தப்புதான்டா, நான் இல்லைன்னு சொல்லல, பேசின அடுத்த செகண்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். டேய் மனசுல இருந்து அப்படி ஒரு வார்த்தையை நான் சொல்லவே இல்லடாங்கிறாரு சரவணன். அவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு நினைச்சு என்னவெல்லாமோ சொன்னேன், இப்ப அதெல்லாம் பொய் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, இப்ப அவங்க பிரெக்னெண்டா வேற இருக்காங்க, நீ அப்பா ஆக போறேன்னு தெரிஞ்சிருச்சு, இப்ப என்ன பண்ண போறேன்னு செந்தில் கேக்குறாரு. அவரே பாவம் ஏற்கனவே குழம்பி மண்டையை பிச்சுட்டு சுத்துறாரு. இல்லடா எனக்கு தெரியல, குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே மனசுக்குள்ள ஏதோ பண்ணுச்சுடா, அத என்னால எப்படி எப்படி வார்த்தையால சொல்றதுன்னு கூட தெரியலடா அப்படிங்கிறாரு சரவணன். அவங்கள உடனே பார்க்கணும்னு உனக்கு தோணுதானே அப்படின்னு செந்தில் கேட்க ஊஹுங்கிறாரு சரவணன். அவங்கள பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா அப்படின்னு செந்தில் கேட்க, இல்லடாங்கிறாரு சரவணன். எனக்கு தோணலன்னு அழுத்தி சொல்றாரு. இங்க பாரு செந்தில், அவளை தப்பா பேசினதுக்காக இப்ப வரைக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனா அவளை பார்க்கணும்னெல்லாம் எனக்கு தோணவே இல்லை அப்படிங்கிறாரு சரவணன். அப்போ குழந்தைன்னே அப்படின்னு செந்தில் கேட்க, குழந்தைய நான் பார்த்துக்குவேண்டா, அது என்னோட குழந்தை, என் குழந்தை எனக்கு ரொம்ப முக்கியம், அதை நான் அப்படியெல்லாம் விட்டுட மாட்டேன், அவளோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து டெலிவரி வரைக்கும் எல்லா செலவையும் நானே பார்த்துக்குவேன், அந்த குழந்தைய நான் நல்லபடியா வளர்ப்பேன், அது ஏன் குழந்தை, ஆனா அவ மட்டும் எனக்கு வேணாண்டா, வேண்டாம் அப்படிங்கிறாரு சரவணன். அதெல்லாம் முடியுமாண்ணே அப்படின்னு செந்தில் நம்ப முடியாத அமைதியோட கேட்கிறாரு. ஏன் முடியாது, ஏன் முடியாது, எல்லாம் முடியும் அப்படின்னு சரவணன் சொல்ல, குழந்தைக்கு கஷ்டமா இருக்காதானே, அம்மா ஒரு இடத்துல அப்பா ஒரு இடத்துல எப்படின்னு நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு செந்தில் கேட்க, உலகத்துல பாதி குழந்தைங்க அப்படிதான் இருக்கு செந்தில், என் குழந்தைக்கு அதுதான் விதின்னா அப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சரவணன் சொல்ல, இதெல்லாம் வேலைக்கு ஆகுமான்னு முகத்தை திருப்பிக்கிறாரு செந்தில். ஆனா ஒரு குழந்தையோட அப்பனா அதற்கான கடமை எல்லாத்தையும் நான் கரெக்டா செய்வேன், போதுங்கிற அளவுக்கு அன்பு பாசம் எல்லாத்தையும் நான் என் குழந்தைக்கு கொடுப்பேன், ஆனா அவ மட்டும் எனக்கு வேண்டவே வேணாண்டா, அவளோட என்னால வாழவே முடியாது அப்படின்னு சரவணன் கொஞ்சம் தெளிவா தான் இருக்காரு ஒரு விஷயத்துல. ஆனா அண்ணே, அப்பா ஆக போற என்னையும் சித்தப்பா வாக்கிட்ட, வாழ்த்துக்கள்னே, சந்தோஷம்னு மெதுவா அண்ணன் முதுகுல தட்டி கொடுக்குறாரு செந்தில். அவ்வளோ மன உளைச்சல்லையும் தேங்க்ஸ்டான்னு சொல்லிட்டு யோசனையா நெத்திய தேய்ச்சிட்டு இருக்காரு செந்தில். ரொம்ப நேரம் அவர் முகத்தையே பார்த்து தயங்கிட்டு இருக்கவரு எப்படி கேட்கறதுன்னு யோசிச்சுட்டு அண்ணன்னு கூப்பிடுறாரு. அவரும் ஏதோ யோசனையா இருந்தவர் என்னன்னு கேட்கிறாரு. அது ரெண்டு பேரும் சண்டையா தான் போட்டுக்கிட்டு இருந்தீங்க, அதுக்கு இடையில இது எப்படின்னு அப்படின்னு செந்தில் தயங்கி கேட்டுடுறாரு. சரவணன் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஐயோ அண்ணன் முழிக்குதே அப்படின்னு யோசிக்கிறவரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை உடனே அப்படிங்கிற செந்தில் ஏதாவது சமாளிக்கணுமேன்னு யோசிக்கிறாரு. அண்ணே, அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கோவப்பட்டாங்களா அப்படின்னு கேட்க அவரும் ஆமான்னு தலையாட்டுறாரு. எல்லாத்துக்கும் நான் தான் அண்ணே காரணம், மீனாவும் அவங்களும் பேசிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப கோவப்பட்டு சண்டை போட்டுட்டேன்னு, அங்க ஆரம்பிச்சதுதான் ஒவ்வொரு விஷயமா எல்லாம் வெளியே வந்துருச்சு அப்படின்னு செந்தில் சொல்ல, டேய் எப்ப இருந்தாலும் இதெல்லாம் தெரிய வேண்டிய விஷயம் தானே, விடு, அதை பத்தி எல்லாம் எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத அப்படிங்கிற சரவணன். சரிடா நீ கிளம்பு, நான் கடையை பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் பரவாயில்லண்ணே, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டே போறேன், எனக்கு எதுவும் வேலை இல்லை அப்படின்னு செந்தில் அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாம நோட்டை திருப்பிட்டு இருக்க சரவணன் தம்பியை பாக்குறது வெளியே பாக்குறதுன்னு அவரும் ஏதோ யோசனையிலேயே இருக்காரு. வீட்டுல டைனிங் டேபிள் சேர்ல பாண்டியனும் கோமதியும் பக்கமா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. மீனா 2 டம்ளர் எடுத்துட்டு வந்து 2 பேர் முன்னாடியே வச்சுட்டு அத்தாங்கிறாங்க. மெதுவா ஈரக்கையை தொடச்சுக்கிட்டு, இம்பட்டு நாள் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, நான் எதையும் மறைக்கணும்னெல்லாம் நினைக்க மாட்டேன், என்னை பத்தி எதையுமே நான் வீட்டுல யார்கிட்டயுமே மறைச்சதே கிடையாது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. மறைக்காம என்ன பண்ணியிருக்கியான் அப்படிங்கிற மாதிரி கோமதி எங்கேயோ பாக்குறாங்க. இது மத்தவங்க விஷயம் இல்ல, சொல்லக்கூடாதுன்னு சொல்றப்ப என்ன பண்றது அதாங்கிறாங்க மீனா. நல்ல வேலை,
புள்ள பொறுக்கிற வரைக்கும் உட்கார்ந்து இருக்காம இப்பவாவது சொன்னியே அப்படின்னு சர்க்காஸ்டிக்கா சொல்றாங்க கோமதி. அத்தை, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும் அப்படின்னு மீனா சொல்ல பாண்டியனும் கோமதியும் படக்குன்னு மீனாவை பாக்குறாங்க. ஏய், மறுபடியும் ஏதாவது குண்டை தூக்கி போட போறியா அப்படின்னு கோமதி அதிர்ச்சியோட கேட்க இல்லைன்னு தலையாட்டுற மீனா. இல்ல அத்தை, நான் மயிலக்கா கூட பேசுறதுக்கு குழந்தை மட்டும் காரணம் கிடையாது அப்படின்னு மீனா சொல்ல ரெண்டு பேரும் மீனாவையே பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு காரணமும் இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல அப்படி என்னதான் காரணம் இருக்குன்னு ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே நடந்த பிரச்சனை, அவங்க வீட்டில் அவங்கள நடத்துகிற விதம், இதெல்லாம் சேர்ந்து அவங்க ரொம்ப உடஞ்சி போய் அக்கா ஒரு தடவை தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு மீனா மெதுவாக சொல்ல கோமதி பாண்டியன் ரெண்டு பேரும் பயங்கர அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. தாங்க முடியாத அதிர்ச்சியோட பாண்டியன் மெதுவாக கோமதியை பார்க்குறாரு. நல்ல வேலை அவங்க இப்படி தற்கொலை முயற்சி எடுக்கும்போது நான் அந்த டைமில் சரியான நேரம் பார்த்து போய் அவங்கள காப்பாத்துனதுனால நல்லதா போச்சு அப்படின்னு மீனா சொல்ல ரெண்டு பேரும் அதிர்ச்சி விலகாம பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க மனசுல அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்ல. பாவாத்த அவங்க கிட்ட பேசுறது கூட ஆள் இல்லாம தனிமையில இருந்து கஷ்டப்பட்டாங்க. அப்படி தெரிஞ்சே நாம ஒருத்தரை தனியா விடுறது தப்பு இல்ல அப்படின்னு மீனா கேட்க, ஆனா அவ பண்ணது மட்டும் தப்பு இல்லையான்ற மாதிரி கோமதி லைட்டா கோவப்பட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு பண்ணினதுக்கு அப்புறமும் நான் அவங்க கூட பேசினேன் அப்படின்னு மீனா சொல்ல அப்படியே அதிர்ச்சியோட பார்த்துட்டே இருக்காரு பாண்டியன். ஏய், அவ என்னடி பைத்தியமா? பெத்தவங்க அப்படி பேசுனாங்கன்னா அவ அறிவு எங்கடி போச்சு? பொய் சொல்லி கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே? இல்ல இங்க வந்ததுக்கு அப்புறமாவது உண்மையை சொல்லி இருக்கணும். ரெண்டுமே அவ பண்ணல. கடைசியில அவ வாழ்க்கையும் கெடுத்து சரவணன் வாழ்க்கையையும் கெடுத்து பிறக்க போற குழந்தையோட வாழ்க்கையையும் கேள்விக்குறி ஆக்கிட்டாலே அப்படின்னு கோமதி ரொம்பவே வருத்தத்தோட கேட்க பாண்டியன் பயங்கர யோசனையிலேயே இருக்காரு. அப்போ ராஜி கிளாஸ் விட்டு வீட்டுக்கு வர்றவங்க மீனாவை பார்த்து சந்தோஷமா, அக்கா நீங்க எப்ப வந்தீங்கன்னு கேக்குறாங்க. காலையிலேயே வந்துட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல கோமதி ராஜியையும் மீனாவையும் மாறி மாறி பார்த்துட்டு, இவ உன் கூடவே தானே சுத்துறா, இவளுக்கு விஷயம் தெரியுமான்னு கேக்குறாங்க கோமதி. மீனாவுக்கு சுரீர்னு இருக்குது. ஐயோ, இவளே ஒரு நாள் என்னை பின்னாடி வந்து புடிச்சு கோவிச்சுக்கிட்டு பேச மாட்டேன்னு சொன்னதுனால நம்ம விஷயத்த சொல்லிட்டோம். இப்ப இவளுக்கு தெரியும்னு சொல்றதா தெரியாதுன்னு சொல்றதான்னு மீனா அதிர்ச்சியோட பாக்க ஆச்சி பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. சொல்லியிருப்பியே, சொல்லாமையா இருந்திருப்ப அப்படின்னு கோமதி கேட்க கொஞ்சம் யோசிக்கிற மீனா இல்ல அத்தை சொல்லலங்கிறாங்க. ராஜியும் குழப்பமா எல்லாரையும் பார்த்துட்டு என்ன விஷயம்னு கேக்குறாங்க. மயிலு கர்ப்பமா இருக்காளாம், உனக்கு தெரியுமான்னு கோமதி கேட்க படக்குன்னு ராஜி மீனாவை பாக்குறாங்க. கோமதி ரெண்டு பேரையுமே பாத்துக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துக்கிறது கூட வழி இல்லாம இருக்காங்க. ராஜி அப்படியே அதிர்ச்சியோட நிக்க மீனா குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காங்க. சொல்லிட்டீங்களான்னு கேக்குறாங்க ராஜி. ஐயோ ராஜி, உளறிட்டியே, நான் உனக்கு தெரியாதுன்ற மாதிரி மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தா போச்சு போச்சு அப்படின்னு மீனா பரிதாபமா பாக்குறாங்க. ராஜி அப்படி கேட்டதுல பாண்டியனும் கோமதியும் அடுத்த அதிர்ச்சிக்கு போய் ராஜியை பாக்குறாங்க. ஏய், சொல்லிட்டியலான்னா உனக்கு தெரியுமா அப்படின்னு கோமதி கேட்க ராஜி திருத்தர்னு முழிக்கிறாங்க. இல்ல 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 இல்லத்த, ராஜிக்கு தெரியாது அப்படின்னு மீனா சொல்ல ஏன் அக்கா இப்படி சொல்றாங்கன்னு ராஜி முழிக்கிறாங்க. ஒரு விஷயம் வீட்டில் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அது இந்த விஷயம்தான். அது ராஜிக்கு தெரியாதுன்னு மீனா முடிக்கிறாங்க. ஏய், தெரியாதுன்னு மெயின்டைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி மீனா ராஜியை பார்த்து கண்ணை முறைச்சிட்டு இருக்க ராஜி அதிர்ச்சியோட எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு அவங்க மீனாவை பார்க்க தெரியாதுன்னு மெயின்டைன் பண்ணு, அப்படியே இருந்துக்க அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டுறாங்க மீனா. கோமதியை அதை நம்பி எங்க திடீர்னு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு கலவாணித்தனம் பண்ணியிருப்பீங்களோன்னு நினைச்சேன் அப்படின்னு கோமதி சொல்ல ராஜு கொஞ்சம் சங்கடமா கண்ணை தாழ்த்திக்கிறாங்க. ஏங்க இப்ப என்னங்க பண்றதுன்றாங்க பாண்டியன் கிட்ட. என்ன பண்ணலாம்ட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல மயிலக்கா குடும்பத்தை பத்தி நான் எதுவும் சொல்லல. அவங்கள நம்பி எந்த இடத்துலயும் எந்த வாக்கும் கொடுக்க முடியாது, அது தெரியும். ஆனா மயிலக்கா அவங்க பண்ணின தப்பெல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இனிமே அவங்க அம்மா அப்பா நம்ம குடும்பத்துக்கு எதிராக எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அதுக்காக அவ பண்ணின தப்பெல்லாம் எதுவும் இல்லைன்னு ஆயிடாதுல்ல, நாங்க ஜெயில இருந்ததையோ கோர்ட்டுக்கு போனதையோ மறக்க முடியுமாடி அப்படின்னு கோமதி கேட்க மீனாவும் அமைதியா தலையை குனிஞ்சு நிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரியே செத்து போயிடுவேன்னு நினைச்சேனா, அப்பா அவளை பார்த்தாலே எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும் அப்படின்னு பயத்துல ஒரு தடவை சிலிர்த்து நிமிர்றாங்க கோமதி. தன்னாலதான் மொத்த குடும்பமும் ஜெயிலுக்கு போச்சுன்னு சரவணே எப்படி புழுங்குனான்னு எனக்கு மட்டும்தாண்டி தெரியும். அவங்கிட்ட போய் அவ கூட சேர்ந்து வாழுன்னு எப்படிடி என்னால சொல்ல முடியும் அப்படின்னு கோமதி சொல்ல, நீங்க சொல்றதும் சரிதான்னு தலையாட்டிக்கிறாங்க மீனா. ஷோ, அவ வயித்துல வளர்றது நம்ம வீட்டு குழந்தை தாண்டி, சரவணனோட குழந்தை தான். அதுக்காக அவளை மன்னிக்க முடியுமா சொல்லு
அப்படின்னு ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்காங்க கோமதி. இந்த நேரத்துல அவளால வேலைக்கெல்லாம் போயிட்டு வர முடியுதா அப்படின்னு கோமதி கேட்க, அதெல்லாம் போய்கிட்டு தான் இருக்காங்க அத்தை அப்படின்னு மீனா சொல்ல, ஏண்டி அவ அம்மா அப்பா அவளை நல்லா பாத்துக்கிறாங்களா அப்படின்னு கோமதி கொஞ்சம் வருத்தத்தோட கேட்க, அவங்க அம்மா அப்பா அவங்கள நல்லா பாத்துக்கிறாங்களான்னு தெரியல, கிடைக்கிற பணத்தை வச்சு மயிலக்கா அவங்கள நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாங்க கோமதி. பாண்டியன் ரொம்ப நேரம் எதுவுமே பேசாம யோசனையா உட்கார்ந்த ஒரு கோமதி, நீ ஒண்ணு பண்ணு, போய் தங்கமயில பாத்துட்டு வந்துடுங்கிறாரு. மீனா நம்ப முடியாம ராஜிய பார்க்க கோமதியும் அதிர்ச்சியோட நிமிர்றாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்க, ஆமா கோமதி, நம்ம குடும்பத்தோட வாரிசு அந்த பிள்ளை சுமந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பிள்ளைய போய் நம்ம பார்க்காம இருக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மீனா அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. ஓ கோமதி, போய் அந்த பிள்ளைய பார்த்துட்டு வா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இல்ல பார்த்து என்ன பேச சொல்றீங்க அப்படின்னு கோமதி தவிப்பாவும் ஒன்னும் புரியாமையும் கேக்குறாங்க. என்னத்த பேசுறதுன்னா, குழந்தை எப்படி இருக்கு, நீ எப்படி இருக்கன்னு விசாரிச்சுட்டு வா, அது போதுங்கிறாரு பாண்டியன். ஏங்க, அவ சும்மா இருந்தாலும் அவ அம்மா அப்பா சும்மா இருக்க மாட்டாங்களே, என் பொண்ணை இப்பவே வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு குதிப்பாங்களே அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படிலாம் உடனே எந்த முடிவும் எடுத்துட முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் கோமதி, அவங்க கிட்ட நீ எந்த வாக்குறுதியும் கொடுத்துக்க வேணாம், போய் தங்கமயில மட்டும் பார்த்து விசாரிச்சுட்டு வா, அது போதுங்கிறாரு பாண்டியன். மிச்சத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிங்க அப்படின்னு தயக்கமும் யோசனையுமா தலையாட்டுறாங்க கோமதி. நான் போய் பார்க்குறேன்னு அவங்க சொல்ல, அப்படின்னு பாண்டியனும் தலையாட்ட ராஜி அப்படியே பெருமூச்ச சத்தம் இல்லாம முழுங்குறாங்க. மீனா அமைதியா கோமதியையும் பாண்டியனையும் மாறி மாறி பாக்குறாங்க. நைட்டு கதிரும் முத்துவேலும் ரிட்டர்ன் வந்துடுறாங்க அவங்க ஊருக்கு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, பாத்துக்கலான்னு கார்ல இருந்து தெருமுனையில இறங்கின முத்துவேல் கிட்ட கதிர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னு அவரு தலையாட்டிட்டு இருக்க, நீங்க முதல்ல காட்டின டாக்டர் கிட்டயே பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், 2 பேரும் சேர்ந்தே போய் அவரை பார்த்துட்டு வந்துடலாங்கிறாரு கதிர். இல்ல நானே போய் அவரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, இல்ல 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 இல்ல, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சு சரியாகிற வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு கதிர் சொல்ல, முத்துவேல் நம்பிக்கை இல்லாத ஒரு சிரிப்போட கதிரை பார்த்து, நான் சரியாயிடுவேனான்னு கேக்குறாரு. கண்டிப்பா சரியாயிடுவீங்க, அந்த ரிப்போர்ட்டை எங்கிட்டயே கொடுத்துருங்க, நீங்க எதையும் வச்சிருக்காதீங்க, சேஃப் இல்ல, வீட்டுல யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும், அதை எங்கிட்டயே கொடுங்கன்னு கதிர் கைய நீட்டுறாரு. இந்த வச்சுக்கன்ற மாதிரி மொத்தத்தையும் திருப்பி கொடுத்துடுறாரு முத்துவேல். ஒரு நிமிஷங்கிற கதிர் காரோட பின்ஷீட்ல போய் எல்லாத்தையும் வைக்கிறாரு. அவரு வச்சுட்டு வந்து முத்துவேல் முன்னாடி நிக்க, அந்த காம்பினேஷனை பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. முத்துவேல் நல்ல ஹைட்டும் வெயிட்டுமா நிக்க, அவர் முன்னாடி சின்ன முயல்குட்டி மாதிரி நின்றுட்டு இருக்காரு கதிர். பக்கத்துல வர்ற முத்துவேல் கதிரோட தோல்ல கைய வச்சு, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேணாம், நம்ம 2 பேருக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, அவரும் அவரோட கையை பிடிச்சி கண்டிப்பா தெரியாது அப்படின்னு உறுதி கொடுக்கறாரு. சரி நான் வரேன் அப்படின்னு முத்துவேல் நடக்க ஆரம்பிக்க, கதிரும் அவர் பின்னாடியே நடக்கிறாரு. ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு முத்துவேல் நடக்க, கதிரும் அவர் கூடவே நடந்து வர்றாரு. கொஞ்ச தூரம் தெரு முன்ன வந்ததும் நான் போய்க்கிறேன்றாரு அவரு. அப்படின்னு லைட்டா கையை தொட்டுட்டு கதிர் சரின்னு சொல்ல அவர் போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்க முத்துவேலியை பார்த்துட்டு கதிர் திரும்ப, ஒரு முகத்துல பயங்கர அதிர்ச்சி. ஆனா அந்த சத்தத்தை கேட்டு அவரை விட நாம தான் பயங்கரமா அதிர்ந்து போறோம். அதுவும் அவர் முகத்துக்கு முன்னாடி நின்ன உருவத்தை பார்த்த உடனே நம்மளோட ஹார்ட்டே ஒரு நிமிஷம் துடிக்க மறந்து அதுக்கப்புறம் படப்படன்னு துடிக்குது. எதிர்த்தால நிக்கிறது வேற யாரும் இல்லைங்க, சக்திவேல் தான். அவர் அப்படியே முழிய உருட்டி போற அண்ணனை ஒரு பார்வை பாக்குறாரு. ஒரு இருட்டுக்குள்ள வெள்ளை வெளியேர்னு போய்கிட்டே இருக்காரு. கதிரும் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அமைதியா கார் பக்கமா திரும்ப, டேய் அப்படின்னு கையை நீட்டி தடுக்கிறாரு சக்திவேல். திரும்பவும் போய்கிட்டு இருக்க அண்ணனை பாக்குறாரு. அந்த இருட்டுக்குள்ள வெள்ளை ஷர்ட் வெள்ளை வேஸ்டின்னு அப்படியே அவரு மிதந்து போற மாதிரி இருக்கு. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற, சொல்லுடா உன்னதான், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கத்துற சக்திவேல். டேய் அப்படின்னு கழுத்து சட்டையை அப்படியே கொத்தா பிடிக்கிறாரு கதிர. கதிர அதிர்ச்சியா பார்க்க, டேய் நீ அண்ணனை எங்கடா போயிட்டு வர்றீங்க, எங்க போயிட்டு வர்றீங்க அப்படின்னு சக்திவேல் கத்த, முதல்ல கையை எடுங்கிறாரு கதிர். என்னடா என்ன உன் பிளானு, சொல்லுடா என்ன உன் பிளானு, என் அண்ணனை உன் வலையில விழ வச்சு எங்க கூட்டிட்டு போயிட்டு வந்து இறக்கி விடுற அப்படின்னு சக்திவேல் முகத்துக்கு முன்னாடி முகத்தை வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்காரு. யாரையும் வலையில விழ வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, முதல்ல கையை எடுங்கிறாரு கதிர். டேய் டேய்னு உரிமையிட்டு இருக்காரு சக்திவேல். கையெடுங்க, முதல்ல கையெடுங்க அப்படின்னு அவரோட கைய புடுங்கி தள்ளி விடுறாரு கதிர். டேய் காலையிலேயே நான் சந்தேகப்பட்டேன்டா, நீ தான் அவரை எங்கேயோ கூட்டிட்டு போறேன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சுடா. என்னடா என்ன 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 சொத்தெல்லாம் ஆட்டையை போடலான்னு பாக்குறியா அப்படின்னு சக்திவேல் கேட்க, சிரிக்கிற கதிர், ஆமா அதான் என் பிளான், கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, சூப்பர்,
புத்திசாலி தானே, ரொம்பவும் கிண்டலும் நக்கலுமா சொல்றாரு. ஏய் என்ன நக்கலா அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க, உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு என்ன இருக்குன்ற மாதிரி கதிர் ஒரேட்டு போறாரு. படார்னு தோல்ல கைய வச்சு நிறுத்துறாரு சக்திவேல். என்ன போக விடுங்க, நான் வீட்டுக்கு போகணுங்கிறாரு கதிர். ஏண்டா என்ன பார்த்தா இழிச்ச வாய மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அண்ணனை ஏமாத்தி பணம் சொத்து நகை எல்லாம் ஆட்டைய போட்டா நான் என்ன இழிச்ச வாய மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன் நினைச்சியா? இல்ல என் கை என்ன பூ பறிக்கும் நினைச்சியா? தொலைச்சிருவேன் தொலைச்சு அப்படின்னு பயங்கர டென்ஷன்ல சக்திவேல் மிரட்டிட்டு இருக்காரு. அவருக்கு 24/7 சொத்து நகை நட்டு பணம் இதை தவிர இவர் எதுவுமே வராது போல இருக்கு. நீங்க பாருங்க, பார்க்காம போங்க, இல்ல பூ கூட பாருங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்ல. இப்ப என்ன போக விடுறீங்களா அப்படின்னு கதிர் 2 எட்டு எடுத்து வைக்க மறுபடியும் தோல்ல தட்டி அவர் பக்கமா ஏன்னு கத்தி திருப்புறாரு. விரல நீட்டி அவர் ஏதோ சொல்ல வர, இங்க பாருங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு கதிர் சரசரன்னு அவர் கார் கிட்ட போயிடுறாரு. இவரு நீட்டின கைய கொக்கி மாதிரி மாத்தி அந்த கைய முறைச்சிட்டு அப்படியே தொடையில பட்டுன்னு தட்டிக்கிறாரு. கதிர் இந்த பக்கம் போயிட அந்த பக்கம் அண்ணன் போன திசையவும் பார்த்துக்கிட்டு கடுப்பா நிக்கிறாரு சக்திவேல். இருங்கடா, என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறேன், உங்க திட்டத்தை அடியோட முறிக்கிறேன் அப்படின்னு வெறியோட மீசையை தடவிக்கிட்டு நடு ரோட்ல ஆத்திரத்தோட நின்றுட்டு இருக்காரு சக்திவேல். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.